காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மணிசங்கர் ஐயர் விவசாயிகளை நேரில் சந்தித்து வருகிறார். டெல்லியில் அதனை நேரலையில் சந்திக்கவில்லை. ஆனால் நீங்கள் இவர்கள் இருக்கின்றார்கள்ங்கிற செய்தி அனைவருக்கும் கொண்டு போன காரணமாக சமீபத்தில் இன்னைக்கு நேற்றுக்கு கிட்டத்தட்ட அனைத்து ஆட்சி கட்சிகள் இங்கே வந்திருக்கின்றது. பிரதிநிதிகள் நம்ம விவசாயிகளுக்கு என்ன சொல்லணும் என்பது கேட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு சில அமைச்சர்களை சந்திச்சிருக்கார்கள். இனி சாயங்காலம் ஜனாதிபதியே அவர்களை வரவேற்று போகிறார்கள் தன்னுடைய அரண்மனையில். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது முதல் முறை இல்லை இவர்கள் இங்கே வருது. சென்ற 25 வருஷமாக எனக்கும் இந்த பகுதிக்கும் தொடர்பு நான் ஆரம்ப காலத்தில் தொடர்ந்தேனோ அன்னிலேருந்து இப்படிப்பட்ட விவசாயிகளுடைய குழு இங்கே வந்து கொண்டே இருந்திருக்கு. நியாயம் கேட்டிருக்கின்றது. நமக்கு என்ன வேணுங்கிறது விவரமாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இதுவரைக்கும் அவர்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை. தவிச்சு கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய சூழ்நிலை என்னங்கிறது புரிஞ்சுக்கிறது நம்ம நாட்டுடைய ஒரு கடமை. உத்தரப்பிரதேசில் இப்போதான் அறிவிச்சிருக்கின்றார்கள் கடன் விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி நடக்கும் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆக எவ்வளவு கோடி பேர் வசிக்கிறார்கள் உத்தரப்பிரதேசில். அப்படி இருக்கிற சூழ்நிலையிலையும் நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு தமிழகத்திலேருந்து இந்த சின்ன பகுதியிலேருந்து நம்ம படுகையிலேருந்து வந்திருக்கின்ற விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யறதுக்கு நம்மள்ட்ட பணம் இல்லைங்கிறாங்க. இது நியாயமா? அவ்வளவு கோடிக்கணக்கான ஆள்களுக்கு பணம் உண்டு. ஆனால் இவர் ஒரு சில லட்ச பேருக்கு பணம் இல்லைங்கிறது சொல்றது இது நியாயமா? எப்படி ஆக முடியும்? இவர்கள் என்ன சொல்றாருங்கிறது மறைச்சு வச்சிருக்கின்றார்கள். அதான் நமக்கு தெளிவாக தெரிகிறது. அவர்கள் சொல்றது என்னன்னா, நீங்க ஓட்டு போடுங்க, நான் உங்களுக்கு நோட்டு கொடுக்குறேன். இது என்ன முறையான ஒரு அரசியலா? அங்க ஓட்டு போட்டிருக்காங்க, அதுக்காக தள்ளுபடி உண்டு. ஆனால் தமிழகத்தில் வேற கட்சிகளை தேர்ந்தெடுத்த காரணமாக எனக்கு ஓட்டு போடல, அதுக்காக உனக்கு பணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இது என்ன நியாயமா? இப்படிப்பட்ட அரசியலை நிப்பாட்டுறதுக்கு நம்மளும் வேண்டி விரும்பி கேட்கிறோம். நம்ம தொண்டர்களும் காவேரி படுகை தொண்டர்களும் இதுதான் கேட்கின்றார்கள். அதே நேரத்தில் இவர்களுடைய தப்பு என்ன? இன்சூரன்ஸ் பணம் சென்ற 2 ஆண்டு காலமாக ஒரு காசு கூட இவர்கள்ட்ட பதில் சேரவில்லை. அதுக்கு காரணம் என்ன? ஒன்னேதான், மாநில ஆட்சி அந்த பணத்தை வழங்கவில்லை. எந்த பங்கு அவர்களுக்கு வழங்க வேண்டுமோ அது செய்யாமல் இருந்த காரணமாக மத்திய ஆட்சியிட்டேந்து அந்த நிதி வந்து சேர்ந்திருக்கு, விவசாயிகளுடைய நிதி வந்து சேர்ந்திருக்கு. ஆனால் இந்த கஷ்ட காலத்தில் எப்போ அவர்களுக்கு மிக அவசியமோ அந்த நேரத்தில் ஒரு காசும் கொடுக்காமல் நீங்க முதல்ல போய் கோட்டையில் கேளுங்கன்னு சொல்றது இது எந்த நியாயமா? ஏதோ ஒரு அளவுக்காகவாவது எந்த இன்சூரன்ஸ் அவர்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டுமோ அந்த பணம் அங்கே போய் சேராமல் இருக்கிறது, இது 2வது அநியாயம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நல்ல வேலை அவர்கள் 15 நாளாக இங்கே இருக்கின்றார்கள். வந்து இருந்துட்டு இன்னைக்கு கேட்கறதுக்கு ஆள்கள் வந்திருக்கின்றார்கள், கேட்கறதுக்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே இன்னும் ஒரு 2 நாளுக்குள்ள ஆட்சி தன் முடிவு தெளிவாக வெளியிடலாம் என்று என்னுடைய பணிவான வேண்டுகோள். அதே நேரத்தில் நான் நாடாளுமன்ற உறுப்பினரை இல்லை. இப்போ இந்த 25 வருஷமாக எப்பெல்லாம் இவர்கள் இங்கே வந்தார்களோ அவர்களை அமைச்சர்களோடு மட்டும் அவர்களுக்கு சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணாமல் நான் நாடாளுமன்றத்திலேயே பேசியிருக்கேன். இன்றைக்கு என்னால் நாடாளுமன்றத்தில் பேச முடியாத சூழ்நிலையில் என்னுடைய தொண்டர்கள்ட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி அவர்கள் தயவு செய்து நம்ம விவசாயிகளின் சார்பில் இந்த விஷயத்தை எடுத்து பேசணும் என்று நான் அவர்களை கேட்கப் போகிறேன். நாளைக்கு மறுநாள் நம்ம நாடாளுமன்றத்திலையும் இந்த குரல் ஓங்கி வரணும் என்று நான் சொல்லி கேட்டு விரும்பி வேண்டி
அடுத்ததாக என்ன செய்ய முடியுங்கிறது நாம் பார்க்கலாம். ஆனால் மிக மிக அவசியம் இந்த தொந்தரவு நாளில் நாம் இவர்களோடு ஒத்துழைப்பு அளித்து அவர்களோடு இருக்கிறது அவசியம், நம்ம கடமை செய்துதான் ஆகணும். நன்றி. சார், இப்போ பாஜகவிற்கு வாக்கு அளிக்காததனால்தான் மத்திய அரசு விவசாயிகளை வஞ்சிக்கிறது நீங்க சொல்ல வரீங்களா? சொல்லி ஆச்சுப்பா, நான் சொல்ல வரல, நான் சொல்லி ஆச்சு. இப்ப கூட நான் சொல்லியாச்சு. விவசாயிகள் காலங்காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் கோரிக்கைகளை மத்திய அரசு விரைந்து நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற கோரிக்கையினை செய்தியாளர்கள் சந்திப்பில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் கூறியிருக்கிறார். இது குறித்த செய்தியினை பிறகு விரிவாக பார்க்கலாம்.